வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கோகோனட் ஜெல்லி எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். 3 பொருள் இருந்தால் இந்த ஜெல்லி செஞ்சிடலாம். தேங்காய், சோள மாவு, சர்க்கரை. எப்படி இந்த ஜெல்லி மாதிரி இருக்குன்னு பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் 1 கப்பளவு தேங்காய் எடுத்திருக்கேன். மேலே இருக்க தோலை எடுத்துக்கணும். ஒரு மிக்சி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு தேங்காய் பால் எடுத்துக்கணும். நல்லா கட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுலேருந்து நம்ம முதல் தேங்காய் பாலை இதுலேருந்து எடுத்துக்கணும். நான் இன்றைக்கி 3/4 கப்பளவு சர்க்கரையை எடுத்திருக்கேன். இதை மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சி எடுத்து வச்ச சர்க்கரையை நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலோடைய சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்த பிறகு நான் 1/4 கப்பளவு சோள மாவு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இந்த கலந்து எடுத்து வச்ச சோள மாவை நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு கடாயில் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இல்லைன்னா சோள மாவு நல்லா கட்டி ஆகிடும். நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. கலந்து விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த சோள மாவு நல்லா கட்டிப்படும். இல்லைன்னா அங்கங்கே உருண்டையாக ஆகிடும். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. இப்போ நம்ம நல்லா ஒரு 15 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கும்போது நமக்கு ஒரு ஜெல்லி பதத்தில் வரும். இது எல்லா குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த ஜெல்லியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எந்த மாதிரி வீடியோ போடலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம கோகோனட் ஜெல்லி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த ஜெல்லி நல்லா ஆற விடுங்க. ஒரு 2 மணி நேரம் ஆற விட்ட பிறகு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுடுங்க. ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் எடுத்த பிறகு நல்லா செட் ஆகிடும். இப்போ நம்முடைய கோகோனட் ஜெல்லி ரெடி.